ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA techspot. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதோட அவுட்புட் என்ன வரும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வர அவுட்புட்டும் நீங்கள் போட்டிருக்கிற ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா SANTRA techspot ஸ்பேஸ் 0 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்துருக்குது. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் சில பேர்த்துக்கு இருந்திருக்கலாம். சில பேர் கரெக்டாக கூட நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் இதுக்கு எரர் வரும் அப்படின்னு கூட நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட் ஐ, ஸோ ஐங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு வேலை நடக்குது. ஒரு வேலை என்னன்னா ஐ ஈக்குவல் டு 0. நீங்கள் இதை எப்படி எடுத்துடக்கூடாதுன்னா ஐ ஈக்குவல் டு 0, -1 அப்படின்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஐ ஈக்குவல் டு 0, -1 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் 2 ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று என்னென்னா ஐ ஈக்குவல் டு 0ங்கும் போது ஐக்கு 0ங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன நடக்குதுன்னா -1 இருக்கு. ஸோ இது இப்போ என்னதுன்னா இஃப் ஆஃப் -1 அப்படின்னு பார்க்குது. ஸோ இஃப் ஆஃப் -1 அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிஷன் ட்ரூ ஆகிருது. ஏன்னா இஃப்ல 0வை தவிர அது ப்ளஸ் வேல்யூவாக இருந்தாலும் சரி மைனஸ் வேல்யூவாக இருந்தாலும் சரி எது வந்தாலுமே அது கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ இது இப்போ இல்லை, அந்த கமா கடைசியாக இருக்கிற எதுவும் ரிட்டர்ன் பண்ணுமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ -1 அப்படின்னு வர்றதுனால இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுது. பிரிண்ட்எஃப்ல SANTRA techspot அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு கடைசியாக பிரிண்ட்எஃப்ல ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஐயோட வேல்யூ என்னென்ன இருக்குது, 0ன்னு தான் இருக்குது. ஸோ 0 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இதில் நீங்கள் எத்தனை வேல்யூ சொன்னாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2, 3 எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் கடைசி வேல்யூ உங்களுக்கு 0 வராமல் இருக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணாலும் எனக்கு SANTRA techspot 0 அப்படிங்கிற அந்த ஆன்சர் தான் வரும். பட் அதே இது நான் இதில் -1க்கு பதிலாக இதிலே நான் 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ 0 அப்படிங்கிற அந்த ஆன்சர் புரியுது. அதாவது நீங்கள் கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கடைசியாக ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எதுவோ அதை தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ கடைசியாக இருக்கிறது பாசிட்டிவ் நம்பரோ நெகட்டிவ் நம்பரோ 0 இல்லாத ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். அது 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இப்படி ஒரு இதை பார்த்த உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் கூட ஆகலாம். பட் இப்படி கூட இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ for watching.